ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குறிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு தாங்க. கோட்பாட்டில் உள்ள விஷயங்கள் தான். கடல் மடை திறந்தாற் போல் வரும். ஜோதிடமே இதுதான் இருக்கு. சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். இரண்டும் கலந்தால் சுபத்துவ பாவத்துவம். பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம். அப்படிங்கிற இருளுக்கு பின் ஒளி, ஒளியியல் ஜோதிடம். இதுதான் உண்மையான தத்துவ தாத்பரியம். சந்திராஷ்டமம் கோச்சாரம் இல்லைங்கிறது சொல்றேன். கோச்சாரம் இல்லைங்கிறது சந்திராஷ்டமம் ஏன் வருது? சந்திராஷ்டமத்துல சொல்றவருக்கு சந்திராஷ்டமம் பாதிக்காம இருக்கலாம். தன் உணரணும். சரி, நமக்கு நல்லா இருக்கு, நமக்கு வர்ற கஷ்டத்தை தான் அடுத்தவங்க கேட்டு வருவாங்களா வாடிக்கையாளர்கள்? ஜாதகத்தில் நம்ம அப்படியே ஒன்றிடணும். அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற உணரணும்ல. நமக்கு நடக்காட்டாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த சுபத்துவ கோட்பாடுக்கு போனா தான் போக முடியும். சந்திராஷ்டமம் யாருக்கு பாதிக்கும்? இது சொன்ன நெடிய விளக்கம். கோச்சாரத்துல சந்திராஷ்டம் வரவங்க அடிப்படை ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுடைய முதல்ல லக்கணம் நல்லா இருக்கா தாங்கிறதுக்கு. அதெல்லாம் எந்த விஷயத்துக்கும் லக்கணம் பார்க்கணும். சந்திரனோட நிலையை பார்க்கணும். பௌர்ணமியில இருக்கீங்களா? சந்திரன் பாதிப்புக்குள்ளாயிருக்கா? 5ஆம் இடம் மன பாதிப்பு, மனதை குறிக்கக்கூடிய இடம், அது எப்படி இருக்கு? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கோச்சாரத்தில் பார்க்கும் பொழுது அடிப்படையில் இந்த மாதிரி சந்திரன் பலவீனமாக இருந்து 5ஆம் இடம் கெட்டு போய் லக்கணாதிபதியை சுபத்துவம் பாவத்துவம் கலந்து நின்றா சந்திராசமம் வரும் பொழுது பாதிக்கத்தான் செய்யும். சந்திராசம் வரும்போது அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி இருந்தா குரங்காட்டம் ஆடும் மனசு. இதெல்லாம் உணர்ந்த விஷயம். அடிப்படையில் பலம் இல்லாம பௌர்ணமி அமைப்புல வலதுபிறை அமைப்புல வந்தா லேசா பாதிக்கும். அடிப்படையும் வலு இல்லை, கோச்சாரத்திலும் கடுமையான அமைப்பு, தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது, குரங்காட்டம் ஆடும் மனசு. அப்போலாம் எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யவே கூடாது. நம்ம ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் வரும், அதை நம்ம உணர்ந்தோம்னா ஓரளவு தடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு. இப்ப கடகராசியில குரு இருக்காருங்க, சரியா? அது சந்திரனுடைய வீடு. ஒரு வருஷம் இருப்பாரு, எந்தவித பாவத்துவம் இல்லை. சென்ற ஆண்டுகளில் கூட வேற கிரகங்களுடைய ஒளிக்குறைவு ஏற்பட்டது இப்ப இல்லை கடகத்துல. இப்ப சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு பாதிக்காதுங்க? ஒரு வருஷம் சொல்லலாமா? சொல்லலாம். கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படி அருமையா சொல்லலாம். இதா இருக்கு, குரு இங்கதான் இருப்பாரு. இப்ப வரிசையா சொல்றேன். மேச ராசிக்கு சந்திராஷ்டமம் பாதிக்காது. குருவின் பார்வை இருக்குங்க. சந்திர நீசன் தான், குருவின் பார்வை பாதிக்காது. ரிஷப ராசிக்கு இடம் கொடுத்த கிரகம் உச்சமா இருக்கிற அமைப்புல குரு பாட்டாட்டாலும் இடம் கொடுத்த ஒரு உச்சமா இருக்காரு அப்படிங்கிற அமைப்புல பாதிக்காது. மிதுன ராசிக்கு பாதிக்காது. அஷ்டமச்சனி. மிதுனத்துக்கு 8ஆம் இடம் குரு பார்வை இருக்கு. இப்ப ராகு செப்டம்பர் வரை இருப்பாரு, சரியா? இப்ப இங்க சந்திரன் பார்வை இல்லை. அப்ப இங்க ராகு சேரும் பொழுது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். இது வளர்பிறையா தேய்பிறையான்னு ஒண்ணு பார்க்கணும்ல. அந்த அமைப்பை நம்ம இதை பயன்படுத்திக்கிறணும், பார்த்துக்கிறணும். வளர்பிறை அமைப்புல குரு பார்த்தா சுத்தமா பாதிக்காது. வளர்பிறை அமைப்புல இங்க சந்திரன், இங்க சூரியன் இருப்பாருன்னு அர்த்தம். வளர்பிறை அமைப்புல இந்த சந்திராசிரமம் எந்த பாதிப்பும் இருக்காது. தேய்பிறையில பெருசா சொல்ல முடியாட்டாலும் பாதிக்காது. சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகளை நான் சொல்றது நல்லா கவனிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மீன ராசி, சனி இருக்காரு. இங்க என்ன இருந்தாலும் சனி தானே. இங்க ராகு, இங்க சனி. சுபத்துவம் இருந்தாலும் 100 ரூபாயா 90 ரூபாயா 80 ரூபாயா எல்லாமே நிறைவு தான். அந்த பாவத்துவ கோட்பாட ஜோதிடர் உணர்ந்தாத்தான், நீங்க பார்க்கிறவங்களும் உணர்ந்தாத்தான் நீங்க என்கிட்ட கேட்டு வரும் பொழுது பலன்களை நீங்க கிரகித்துக் கொள்ளலாம். நீங்க பிரச்சனைகளை கேட்க வரும்போது நான் முழுசா சொல்லலாம். கிரக பாவ சுபத்துவ பாவத்துவத்தின் குவாலிட்டி அளவீடுகள், அதுலதான் பலன் இருக்கு. சிம்ம ராசி எடுத்துக்கிறோம். உலக எத்தனை லட்சம் மக்கள் இருக்கோம். எல்லாருடைய லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை இல்ல. அதுதான் இந்த சுபத்துவ பாவத்துவ காட்டும் குறிகாட்டும் செயல்கள். இங்க சந்திராசிரமம் பாதிக்காது சிம்ம ராசிக்கு. ஏன்னா சனி இருக்கு, குரு பார்வையும் இருக்கு. நல்லா கவனிங்க. 100 ரூபாய்க்கு மேல 90 ரூபாய். இங்க 100 ரூபாய், இங்க 90, 85, இங்க 90 இப்படி வச்சுக்கணும். கன்னி ராசிக்கு இது பூரா பாதிக்காத அமைப்புங்க. இதை முதல்ல சொல்லிட்டேன். இந்த உச்சகுரு
தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் பாதிக்காது. ஆமா, சொல்லி வரணும்ல. மொத்தமா பாதிக்காத அமைப்பு தனுசு ராசிக்கு பாதிக்காது, மேச ராசிக்கு பாதிக்காது, மிதுன ராசிக்கு பாதிக்காது, மீன ராசிக்கு பாதிக்காது. இதுதான் அமைப்பு. அடுத்த வீடியோவில் வளர்பிறையா தேய்பிறையா எந்த ராசிக்கு பாதிக்குங்கிறத உணர்ந்துடலாம். அப்ப ஆரம்பத்தில் உங்க ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்காரு, 5ஆம் இடம் எப்படி இருக்கு, சிந்தனை லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பை வச்சுக்கிட்டு சந்திராசிரமம் வரும்போது தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்தவாறு பாதிக்கும். அவைய அந்தரம் நடந்தால் ரொம்ப பாதிப்பு வரும். இந்த பாதிப்புகள் நல்லது கெட்டது இந்த விஷயங்களை சுபத்தன்மை பாவத்தன்மையில அளவீடுகளை பார்க்கணும். அப்படியே இந்த வருஷம் சந்திராசிரமம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களோட தசாபுத்தியில கூட விடுங்க. இங்க இந்த குரு இருக்க தொண்டியும் சந்திரன் சேருவாரு. இது எந்த நம்ம தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்காது. சுப அமைப்பா இருக்கும்போது நம்ம படுத்தாதுன்னு அர்த்தம். அடுத்து இது மேச ராசிக்கு தான் இங்க வரும் இது சந்திராசிரமம். அப்ப பாதிக்காது. வளர்கிற தேவை அடுத்த கணக்கு, அதை நீங்க சேர்த்துக்கிறீங்க. இங்க மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் பாதிக்காது, குருவினுடைய கடாட்சம். இது சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் பாதிக்காது, இது குருவினுடைய கடாட்சம். இவ்வளவுதான். இந்த மாதிரி அமைப்புகளுக்கு சந்திராசிரமம் பாதிக்காது அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம். உங்க தசாபதிகள் கொஞ்சம் இருந்துச்சா லேசான பாதிப்பு, 100 ரூபாயில 20 ரூபாய் போன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அமைப்புல சந்திராசிரமம் பாதிக்காத அமைப்பு. இதெல்லாம் கிரக பாவ சுபத்துவ பாவத்துவ அமைப்புக்காக சொல்றதுங்க. இதுவும் பலன் எடுக்கலாம். ஒரு முக்கியமான முடிவு, திருமண பொறுத்த சந்திராசிரமத்தை நம்ம நீக்குவோம். வேற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறோம், சந்திராசிரமம் பார்க்க விடும்போது இது பயன்படும். பொதுமக்கள் நல்லா உணர்ந்துக்கிறங்க. ஜோதிட பலன்களே சுபத்துவ பாவத்துவ தான் இருக்குது. என்ன பற்றி சொல்றேன், அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கு மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அடங்கிய வீடியோக்கள் இருக்குது. கல்வி, உயர்கல்வி, திருமணம், வெளிநாடு செல்லுதல், பங்கு வர்த்தகம், ஐடி துறை, என்ன படிக்கலாம், மருத்துவருக்கு என்ன அமைப்புகள், இந்த மாதிரி மனசுல வர்றது பூராமே நமக்கு மனித வாழ்க்கை தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் தர்றேன். என்னுடைய வீடியோக்களை பூரா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் அதில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு வார்த்தையில் பயிர் சொல்லாமல் இருக்கும் பொழுது நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் அதில் வரும், பார்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் எந்த ஒரு விஷயம் வேண்டுமானாலும் சிலைகளுடைய 90 80 57 13 70 வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்க, புக்கிங் பண்ணுங்க. கிரக விளக்கத்தோடு பலங்களை அருமையாக அற்புதமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.